வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். காரணம், ஒரு 3 வாரமாக தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. பர்சனல் ஒர்க்குங்கிறதுனால நான் அதில் போயிட்டேன். அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வீடியோ போட முடியும், நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு லாஸ்ட் வீக் தான், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி இந்த மாதம் விண்டோஸ் 11 புதிய வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணிக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்ன, விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் உள்ள என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத கம்பேரிசனோட பார்க்க போகிறோம். ஸோ இது வரும் வாரங்களில் நான் அதை பற்றி நிறைய வீடியோ நான் போடுவேன். இன்றைக்கி நம்ம விண்டோஸ் 11 எப்படி மைக்ரோசாஃப்டுடைய ஆத்தரைஸ் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த எட்ஜை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இதே மாதிரி உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். அதில் அடிச்சிங்க விண்டோஸ் 11 டவுன்லோடு ஒரு பிசிஎன் டவுன் அடிச்சிங்கனாக்கா இதில் சர்ச் பாரில் அடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கீழே பாருங்கள் இந்த விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப் மூலிமா நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எது பெட்டரோ அதை நான் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தரேன். இது விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கான அசிஸ்டன்ட்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ வேணும் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயிலை செக் பண்ணி இந்த பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா இன்ஸ்டால் பண்ண முடியாதாங்கிறத செக் பண்ணி செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் இன்ஸ்டால் பண்ண போல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் விண்டோ இன்ஸ்டலேஷன் மீடியா. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பென் டிரைவோ சிடி டிரைவ் மூலியமாக இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு, ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலியமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடையும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. கடைசியாக கொடுத்துருக்காங்களே இந்த மெத்தட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோ டவுன்லோட் டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைலை டைரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதன் மூலியமாக அதை பென் டிரைவில் பூட்டபுல்லாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை பற்றி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குல்ல, இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செலக்ட் டவுன்லோட் இருக்குல்ல, அதில் போய் விண்டோஸ் 11 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சூஸ் ஒன். இதில் என்ன லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் அப்படி செலக்ட் பண்ணிங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ 64 பிட் தான் இருக்குது, 32 பிட் கிடையாது. 64 பிட் டவுன்லோட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணுற ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைல் மூலமா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட விண்டோஸ் 10 இருந்தாக்க அதை விண்டோஸ் 11 நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன். அதில் உங்களுக்கு சிஸ்டம் மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சில எரர்லாம் நிறைய வருது. ஸோ அந்த செக்யூர் பூட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அது என்ன மாதிரி எரர் வருங்கிறது முதல்ல இப்போ நான் காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு எரர் இல்லாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸோ இது விண்டோஸ் நான் விர்ச்சுவல் பாக்ஸ், ஒராக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ விண்டோஸை நான் இதில் அப்கிரேட் பண்ணுற சிஸ்டம் இது. விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எரர் வருது. அந்த எரர் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு எரரே இல்லாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்கிறத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டால் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பண்ணுங்கள் சீரியல் கீ கேட்குது. இப்போ என்கிட்ட இல்லை, ஐ டோன்ட் ஹாம் சொல்லி கொடுத்துட்றேன் ப்ராடக்ட் இல்லை. அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கலாம். இதில் நான் ஹோம் இன்ஸ்டால் பண்ணலாம், விண்டோஸ் 11 ஹோம் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ரோ இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் ப்ரோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் பிசி டஸ் நாட் மீட் தி மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் நிறைய இந்த அப்கிரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நிறைய எரர் வருது. ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம போகாமல் நம்ம வேறு மெத்தடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏற்கனவே நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துக்குங்க. பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அதை ஃபார்வர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி எந்த ஒரு எரரும் வரல. அது நல்லா ஃபுல்லாக அருமையாக இன்ஸ்டால் ஆகிடுது.
அது எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு இப்போ நான் என் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதான் விண்டோஸ் 11உடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இது. இப்போ இந்த எப்படி தீமை நம்ம எப்படி இப்போ விண்டோஸ் 11 ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணோம், ஒரு பூட்டபிள் பென் ட்ரைவோ இல்லை சிடி ட்ரைவோ இருக்கணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இதை பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணி விண்டோஸ் 11 பூட்டபிள் சிடி ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணோம்னா அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை பூட்டபிள் பென் ட்ரைவை நான் மாற்றிருக்கேன். இந்த மாற்றிட்டு இது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி இது மூலயமா இன்ஸ்டாலேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பூட் மெனு மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நான் F9 என்னோட கம்ப்யூட்டரில் F9 இருக்குது. நான் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் ஒருவேளை F9 இருக்கலாம் இல்லை F11 இருக்கலாம். ஸோ அது எதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் அடுத்தது இதாங்க ஃபர்ஸ்ட் இந்த பூட் மெனு மேலே பாருங்கள். பூட் மெனுக்கு தெரியுதுங்களா, பூட் மெனு இருக்குல்ல. இதில் இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய யூஎஸ்பி இதுதான் யூஎஸ்பி டிஸ்க் 2 என்னுடைய யூஎஸ்பி நான் போட்டிருக்கேன் UEFIங்கிறது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்ச பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் அந்த நம்மளுடைய யூஎஸ்பி டிவைஸ் மூலியமாக பென்ட்ரைவ் இருக்குல்ல அது மூலியமாக விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்க போகுது. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லெவல் பாருங்கள் காட்டுறேன். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனு வெல்கம் ஸ்க்ரீன். இதுதான் பாருங்கள் இதில் கேட்குது லாங்குவேஜ் என்ன பார்த்தோம் கொஞ்சம் மாற்றணும் கேட்குது. ஸோ லாங்குவேஜ் கிங்டம் வச்சிடுறேன். இது உங்களுடைய கரன்சி ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இங்கிலீஷில் இந்தியான் இருக்குது, இந்தியா செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டும் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கிங்டமே இருக்கட்டும் இல்லை யூஎஸ் வேணால் மாற்றிக்க கிங்டம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்ஸ்டால் நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் விண்டோஸ். இப்போ சீரியல் கீ இது கையில் உங்கள்கிட்ட சீரியல் கீ இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் கொடுத்துடலாம் கீயை. அப்படி இல்லைனாக்கா ஐ டோன்ட் ஹேவ் இருக்குல்ல ப்ராடக்ட் கீ. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 ப்ரோ நான் ஹோம் எடிஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ரோ வேணாலும் எஜுகேஷன் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து விண்டோஸ் ப்ரோ 11 இன்ஸ்டால் பண்ணுறேன். பாருங்கள் விண்டோஸ் 11 ப்ரோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாமே 64 பிட் தான், இதில் 32 பிட் ஒன்றும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தான். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் அப்கிரேட் பண்ணுமான்னு கேட்குது. அப்கிரேட் பண்ணுறதுன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய நான் ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் தான் போகிறேன். ஸோ இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ் அது கிளிக் பண்ணி போகிறேன். இதில் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய பார்ட்டிஷன் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் ஏதாவது சி டைப் பார்ட்டிஷன் இதை மட்டும் நான் டெலீட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷன் மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனாக்கா சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு எனேபிள் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு காப்பி விண்டோஸ் ஒய் இவ்வளோ தாங்க விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனில் மேஜராக நம்ம செய்ய வேண்டிய 2-3 ஸ்டெப் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்து வரப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 48% 49 நம்பர் வந்துருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா எதே மாதிரி ஸ்பீடுனாக்கா உங்களுடைய ஹார்ட் ட்ரைவோடைய ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்து இருக்கும். நார்மல் சாட்டா ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதே நீங்கள் SSD ஹார்ட் ட்ரைவ் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டலேஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் சாட்டா தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஒரு ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டலேஷன். நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற சோர்ஸ்லேருந்து எடுத்து அந்த இன்ஸ்டலேஷன் மெத்தடுக்கு அன்சிப் பண்ணி வச்சுப்போம். எல்லாம் எக்ஸ்ட்ரா இது என்கிரிப்ட் பண்ணிப்போம், அது டீக்ரிப்ட் பண்ணி அந்த அன்சிப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த வேலை தான் இது கொஞ்சம் டைம் எடுக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்க இன்ஸ்டலேஷன் ஃபீச்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்ஸ்டாலிங் அப்டேட் அதுவும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அடுத்து கெட்டிங் ஃபினிஷ் அதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த 2வது ஸ்டெப் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அடுத்தது ரீஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் மேனுவலாக கொடுத்துறோம். ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரீபூட் ஆகி வரும். இப்போ நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்குமே அது நெக்ஸ்ட்டு செகண்ட் லெவல் ரீஸ்டார்ட்டை அதுவே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம கீபோர்ட்லேயோ இல்லை மவுஸ்லேயோ ஒரு சிஸ்டத்துலேயோ எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், பென்ட்ரைவே எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் எல்லாமே. அதிலே பாருங்கள் கெட்டிங் ரெடி எடுத்தது ஸ்டார்டிங் சர்வீசஸ். ஸோ இனி இன்ஸ்டலேஷன் செகண்ட் லெவல் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இது செகண்ட் லெவலில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் ஹார்ட் டிஸ்கோடைய செட்டப்பை பொறுத்தா இருக்குது. சாட்டா ஹார்ட் டிரைவ் தான் ஸ்லோவாக இருக்கும். இதே SSD ஹார்ட் டிரைவ் இருந்தால் இந்நேரம்னா கம்ப்ளீட் ஆகும். நல்லா டபுள் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ கெட்டிங் ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செகண்ட் டைம் ரீஸ்டார்ட், இப்போ செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ரீஸ்டார்ட் முடிஞ்சா அடுத்தது செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த கெட்டிங் ரெடி அண்ட் இந்த ஃபைல்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எல்லாம் இப்போ செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சிருச்சு. இந்த விண்டோஸ் லோகோ வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதை மாதிரிலாம் இருக்காது, பிளாங்காக இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன்லேயே சில பல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீஜன் கேட்குது, நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா செலக்ட் பண்ணியிருக்க ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்துட்றோம். ஸோ கீபோர்ட் ஃபார்மேட் கேட்குது, நான் இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்கிறேன், எஸ். இப்போ அடிஷ்னலாக வேறு ஏதாவது கீபோர்ட் லேஅவுட் உங்களுக்கு ஆட் பண்ண மாதிரி கேட்குது, அதே டிஃபால்ட்டாக ஸ்கிப்பில் இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏதாவது புது அப்டேட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குது. ஸோ மேக்ஸிமம் அப்டேட்ஸ் இருக்காது, அதுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் வேறு வேணும், இன்டர்நெட் இருந்தால் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால இப்போ ஒன்றும் புதுசாக அப்டேட்ஸ் வந்திருக்காது, இருந்தாலும் செக் பண்ணிட்டோம். இதில் லெட்ஸ் நேம் யுவர் பிசி, உங்கள் நேம் நான் கொடுத்துக்கலாம், இதெல்லாம் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ லெட்டர் தான் எடுத்துக்குது, ஃபார்க் தமிழ் டெக். நெக்ஸ்ட். ஸோ அடுத்து ரீஸ்டார்ட் ஆகுது, இதுதான் ஃபைனல் ரீஸ்டார்ட்டு. தேர்ட் டைம் விண்டோஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 தடவை ரீஸ்டார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது தேர்ட் டைம் ரீஸ்டார்ட்டு, ஃபைனல் இன்ஸ்டலேஷன். இப்போ இந்த தடவை நமக்கு நேரடியாக விண்டோஸ் 11 டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு நமக்கு வந்துடும். ஸோ இதில் பர்சனல் இதை செட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் என்ன பண்ண சொல்லுது, நான் இமெயில் பண்ணலை, சைன்இன் ஆப்ஷன் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் கேட்குறேன். இப்போ நான் ஆஃப்லைன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்லைன் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கனாக்க ஸோ உங்களுடைய லோக்கல் யூசர் நேம் பாஸ்வேர்டில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பேர் நீங்கள் ஃபார்க் அனுப்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்துட்டு கேட்குது. பாஸ்வேர்டு செட் பண்ணால் நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணல, அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ எங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ப்ரைவசி செட்டிங் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுங்க. ஹாய், கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ப்ளீஸ் கீப் யுவர் பிசி அந்த ப்ளக் இன். ஸோ பவர் ப்ளக் நம்ம செட் பண்ணி தான் வச்சுருக்கோம். குட் திங்ஸ் கம்மிங் யுவர் வே அப்படின்னு சொல்லி செட் பண்ணி மாற்றிருக்காங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் தேர். வாவ், இதுதாங்க விண்டோஸ் 11 ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது கலரு. ஸோ இதுதான் வந்து மெனுஸ், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். FARUK என்னோட யூசர் நேம் காட்டுது. இதுதான் வந்து இது ஸ்டார்ட் பார், தான் ஸ்டார்ட் பட்டன். இதான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஸ்டார்ட் பட்டன். நம்ம இங்கே ப்ரோக்ராம்லாம் வரும்ல, அதே மாதிரி இங்கே செட் பண்ணிக்க. இது மாதிரி எனக்கு இது வந்து இந்த மேக்கு லினக்ஸு அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்கோம் தெரியுது. இதுதான் நம்மளுடைய பவர் ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது, ஸ்லீப் பண்ணுறது, இதை மாதிரி. ஸோ இதுதான் டாஸ்க் பாரில் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஓப்பன் பண்ணோமோ இது எக்ஸ்ப்ளோரரு. இப்போ நம்ம எதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா, ட்ரைவ் எதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்க பாருங்கள். ஸோ அந்த காப்பி இதெல்லாம் ஹைடாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஷோ மெனு ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ண தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. இது மாதிரிலாம் புதுசாக செட் பண்ணிக்காங்க. ஸோ வர நெக்ஸ்ட் வீடியோஸில் விண்டோஸ் 11 என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ 10க்கும் 11க்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர். இது சம்மந்தமாக விண்டோஸ் 11 சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வேணும், என்னென்ன வீடியோ வேணும் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக நான் செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி போடுவேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.